ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. கிட்டத்தட்ட ஒரு 80% ப்ராடக்ட் வந்து இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் மூலிமா நம்ம மக்களுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து ஜாப் எடுக்கிறாங்கன்னா மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 ஆரம்பித்து 1,00,000 ரூபா. இது வெறும் ட்ரைனிங்கில் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதாவது உங்களோட ஜாபோட நீங்கள் எப்படி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட நேஷனல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பல்வேறு கேட்டகரியில் வந்து அவங்க ஈக்குவலன்ட் டிகிரியாக சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க, நான் வேறு டிகிரி படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு டிகிரிக்கு டிப்ளமோக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க சில கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஜாப் அப்டேட் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம். ஸோ டேரெக்டாக பாரத் அதாவது bell.comக்கு வந்துருங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிருப்பேன். நீங்கள் அதை டச் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இன்ஜினியர் ட்ரெயினி அண்டு சூப்பர்வைசர் ட்ரெயினின்னு சொல்கிறாங்களே, இது வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு ஜாப் கிடைக்காதுன்னு நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெயினியாக எடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க ஏரியா பாருங்கள். உங்களுக்கு தெர்மலு, நியூக்ளியரு, அப்புறம் ஹைட்ரோ, அப்புறம் சோலார். இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது நமக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் இருக்குல்ல, நமக்கு வந்து வேரியஸ் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் தெர்மலு, நியூக்ளியரு, ஹைட்ரோ, சோலார். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 180 ப்ராடக்ட்டை வந்து இந்த பெல் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து மத்திய அரசாங்கம் வேலை. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக அலவன்ஸ் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் பெல் வந்து என்னென்ன ஜாப்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ஆஃப் 150 இன்ஜினியர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஜினியர் ட்ரைனிங்கில் பார்த்துடலாம். மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 25 வேக்கன்சி, சிவிலுக்கு வந்து உங்களுக்கு 25, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 20, கெமிக்கலுக்கு வந்து 5, மெட்ராலஜி வந்து 5 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 150 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிளேசிங் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு திருச்சியில், அப்புறம் ராணிப்பேட்டில் இருக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியக்கூடியதாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எதுனாலும் நமக்கு வந்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் கொடுத்து வந்து பவர் செக்டார் சைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்போது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ அந்தமாரி பவர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நமக்கு வந்து ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் ட்ரைனிங்ஸ் கீழே உங்களுக்கு இது வந்து டிப்ளமோ கேட்டகரி கீழே வருது. இந்த இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து டிகிரி கீழே வரக்கூடியது. இந்த சூப்பர்வைசர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் 140, எலக்ட்ரிக்கலில் ஒரு 55, சிவிலில் ஒரு 35, எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 20, டோட்டலாக உங்களுக்கு 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டில் இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சென்னை சைட் இருக்குல்ல, ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் ட்ரைனிங் கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லை சிவில் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கெமிக்கல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டைமாக ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் அந்த டிசிப்ளின் கீழே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 5 இயர் வந்து இன்டகிரேட்டர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், இல்லை நீங்கள் டியூல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வயசு இருக்கணும். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பிறந்த டேட் வந்து 1998க்கு முன்னாடி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் டியூல் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை மாஸ்டர் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து 29 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சூப்பர்வைசர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவிலில் எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக ரெகுலரில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். மினிமமாக நீங்கள் 65% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 27 வயசு தான்.
அதிகபட்சமான வயது வரம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1998க்கு முன்னாடி பிறந்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம்ல மற்ற ஈக்குவலண்ட் டிகிரி வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே அப்ளை பண்ணணுன்னா இந்தந்த டிகிரிலாம் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட். அதாவது மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டிகிரி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மொத்தம் 12 விதமான டிகிரிஸில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள், நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 8 விதமான டிசிப்ளின் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் இன்ஜினியரிங், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மெஷின், ஹை வோல்ட் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வரீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இதில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து ஈக்குவலண்ட் டிகிரியாக அவங்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சிவிலுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் சிவில்னு கொடுத்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சிவில் கீழே அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி கெமிக்கலுக்கும் 3 கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் அதர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்ராலஜி பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 5 விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈக்குவலண்ட் டிகிரி, அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு ஈக்குவலாக நீங்களும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஜாப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இது வந்து ஒரு காமனான பேட்டர்ன். 5 இயர்ஸ் + 3 இயர்ஸ் வந்து எல்லா ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரி கீழே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு, அதாவது ஸ்டேஜ் 1ல் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுக்கு வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூக்கு வரும்போது உங்களோட மார்க் வந்து வெயிட்டேஜ் எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்கள் எக்ஸாமில் 100 மார்க் எழுதிட்டீங்கன்னா அதை 75 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஒரு 25% கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது ரெண்டையும் கூட்டி 100 மார்க் வச்சு உங்களோட இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட சிபிடி டெஸ்ட் இருக்குல்ல, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதையும் மார்க்கையும் எடுத்து வச்சு ஓவரால் வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து ரேங்க் படி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்து ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் ட்ரெயினிங், அதாவது டிப்ளமோ கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. மொதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த விதமான இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் முழுக்க எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் எக்ஸாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து ஈஸியாகவே பாஸ் ஆகிட்டு உள்ளே வந்துடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸாகவே. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் ட்ரைனிங் டயத்தில், அப்புறம் ஜாப்பு கன்ஃபார்ம் பண்ணுற சம்பளம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் டயத்திலே மினிமமாக ஒரு 50,000 பேசிக் பே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸு மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இது வெறும் ட்ரைனிங் டயத்தில் மட்டும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அதர் அலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து டிபெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவேட்டி, ஹெச்ஆர்ஏன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபண்ட்ஸு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு சொல்லவே வேணாம் மத்திய கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு. இதில் அப்ராக்சிமேட்டாக அவங்க கொடுத்துருக்க சிடிசி பாருங்கள், உங்களுக்கு 12.0 lakhs, அதாவது மாதம் 1 லட்ச ரூபா இந்த ஜாப்புக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியர் ட்ரைனிங்ஸ்க்கு ஜாப்பு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் அவங்க வந்து ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் இருக்கும். அதாவது அவங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்க ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் ட்ரைனிங்கில் டிப்ளமோ கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 பேசிக் பே ஆரம்பித்து உங்கள் இதுலேயும் உங்களுக்கு 70,000 வரைக்கும் சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே 1 இயர் வந்து நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் இருப்பீங்க. இதை கம்ப்ளீட்டாக அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அதாவது அதில் பேசிக் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 பேசிக் பே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கலு, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவேட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் பண்ணி வருஷத்துக்கு உங்களுக்கு 7.5 lakhs, அதாவது 7,50,000 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு சம்பளமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இது வேறு மாதிரியான ஜாப்பு காய்ஸ். இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் செட்டில் மாதிரி ஒரு ஜாப்பு. ஏன்னா நீங்கள் டிப்ளமோ கேட்டகரிக்கு ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது, இன்டர்வியூ கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடுவீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 years வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துருங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி, மொத்தமாக நீங்கள் 1072 ரூபா பே பண்ணுவீங்க. எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸு கிடையாது, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் 472 ரூபா பே பண்ணுவீங்க. அதேமாரி நமக்கான அப்ளிகேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கொடுக்குறதா நமக்கான ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாமுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ ஆன்லைனில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 February வந்து 2025 10 காலையில் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 28 அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அந்த எண்டிங்கில் உங்களுக்கு முடிச்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th ஏப்ரல், அதாவது 4வது மாதம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.